இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. இரண்டாம் ஜாமத்திலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இரண்டாம் ஜாமம் நிறைவடைய போகிறது. அதனால் கடைசி இந்த இரண்டாம் ஜாமத்தில் இரண்டாவது ஜாமக்காரனை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஒரு ஜாமக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஜாமக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. ஜாமக்காரன் என்னன்னா, அவன் ரா காலங்களிலே ஜாமங்காத்து ஜெபிப்பது. அல்லேலூயா. எதிரிகளுடைய கோட்டையை அழிப்பது. அல்லேலூயா. எதிரிகளுடைய கோட்டைகளை அழிப்பது தான் இந்த ஜாமக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. சதா முதலாவது நாம் பார்ப்போம். ஜாமக்காரன் 3 காரியங்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். நம்பர் 1 பாருங்க, தேசத்தின் அழிவை பார்த்து அமைதியாக அமர்ந்து இருக்க மாட்டார்கள் இந்த ஜாமக்காரர்கள். அல்லேலூயா. என்ன சொன்ன? தேசத்தின் அழிவை பார்த்து அமைதியாக அமர்ந்து இருக்க மாட்டார்கள் ஜாமக்காரர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்னா, அதனுடைய சப்ஜெக்ட் பின்னாடி வருகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, ஜாமக்காரர்கள் முழுதும் நடந்து எதிரிகளை முறியடிப்பார்கள். முழுதும் என்ன செய்வாங்க? முழுதும் எதிரிகளை துரத்தி அடிக்கிறது தான் யாருடைய வேலை? இந்த ஜாமக்காரருடைய வேலை. வசனம் வாசிங்க. மூன்றாவதாக ஜாமக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னா, முழுதும் போஜனம் பண்ணாமல் தேவ மனுஷனை உயர்வே கொண்டு வருவான். அல்லேலூயா. என்னென்ன சொன்னேன்? 3 காரியங்கள் சொன்னேன். நம்பர் 1, தேசத்தின் அழிவை பார்த்து அமைதியாக அமர்ந்து இருக்க மாட்டார்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது வெளியே போகக்கூடாது. உங்களுடைய மேலே இருக்கிற அந்த அக்னி அபிஷேகம் குறையும். அடிக்கடி வெளியே போயிருந்தால் அது குறைஞ்சிடும். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவனால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளாய் நீ சுகமானாய், தயவனால் மறுபடி பிறந்து விட்டாய். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவே, அறிக்கை செய்து சுகமடைந்தால். ஆடையை தொட்டால் நலம் பெறுவே, அறிக்கை செய்து சுகமடைந்தால். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவார். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார்.
பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கை நானே வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கை நானே வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், இயக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், இயக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையை நானே வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையை நானே வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்த நம்பிக்கையினால். கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்த நம்பிக்கையினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையை நானே வாழ்வு பெறுவார், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையை நானே வாழ்வு பெறுவார், நண்பனே நீயும் பயப்படாதே. உலகில் இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்திடுவார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார், நண்பனே நீ பயப்படாதே. மலையை பார்த்து கடலை விடு என்று சொன்னால் நடந்திடுமே. மலையை பார்த்து கடலில் விடு என்று சொன்னால் நடந்திடுமே. உன்னாலே கூடாதது ஒன்றுமில்லையே, நம்பினால் எல்லாம் நடந்திடுமே. உன்னாலே கூடாதது ஒன்றுமில்லையே, நம்பினால் எல்லாம் நடந்திடுமே. பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீயும் பயப்படாதே. பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பய வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஏன்னா இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், பிதாவுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது, நம்மோடு கூட தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மேய்ப்பர்களும் கூட இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் பயப்படணும்? எதை குறித்தும் பயப்படாதே, கலங்காமல் என்ன செய்யணும்? ஆண்டவரை முன்னாடி வைத்து நீங்கள் ஓடிக்கினே இருங்க. கர்த்தர் உன்னை சிறையிருப்பை மாற்றுவார், உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை மேல்மேலும் ஆசீர்வதிப்பார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். எல்லாரையும் காட்டினே கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார்.
ஏன்னா அப்படி அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிசாசால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அபிஷேகத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. புரியுங்களா? அந்த அபிஷேகத்தை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நல்லா ஜெபிக்கணும், அதற்காக விடுத்திருக்கணும், அதற்காக ஜாமகாத்து ஜெபிக்கணும், அதற்காக வேதத்தை நேசிக்கணும், அது இரவும்பகலாம் தேடணும், அது இரவும்பகலாம் தியானிக்கணும், அது இரவும்பகலாம் ஆராய்ந்து பார்க்கணும், அது இரவும்பகலாம் சம்பாஷிக்கணும், அது இரவும்பகலமாக சுவிசேஷமாக அறிவிக்கணும், அது இரவும்பகலமாக என்ன பண்ணணும், உபதேசமாக பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்படி யுத்தம் செய்து நம்ம என்ன செய்யணும், சாத்தானை முறியடிக்கணும். சாத்தானுக்கு எலும்பு இல்லை, சதை இல்லை. அவனுக்கு இயேசு நாமந்தான் போதும். இயேசு நாமத்தை சொல்லி நீங்கள் துதித்தாவே சாத்தான் எல்லை விட்டு என்ன பண்ணிடுவான், தானேவே போயிடுவான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை, நாம இல்லை. அவனுக்கு சொன்ன இப்போ எலும்பும் இல்லை, சதையும் இல்லை. அப்போ எப்படி இருப்பான்? நம்மளையாட்டும் பலசாலி அவன் பலவீனம் உள்ளவன். அல்லேலூயா. சாத்தான் யார்? பலவீனம் உள்ளவன். அவனிடத்துல எந்த ஒரு வல்லமை இல்லை. வல்லமை இருக்கா? இல்லை. நம்ம சரீரத்தில் அவன் உள்ள இடம் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து உன்னுடைய பலத்தை அவன் பலவீனப்படுத்திடுவான். உனக்குள்ளே சோர்வை கொண்டு வந்துடுவான். அல்லேலூயா. உனக்குள்ளே தூக்க மயக்கத்தை கொண்டு வருவான். புரியுங்களா? வேதத்தில் எங்கே போட்டிருக்கிறது? தூங்குன்னு எங்கன்னா போட்டிருக்கா? தூக்கமே கிடையாது. விழுத்திருந்து ஜெபம் பண்ணுன்றார். அல்லேலூயா. அப்போ ஒரு யுத்த வீரன், ஒரு ஜாமக்காரன், ஒரு சீடன், ஒரு மூப்பர், ஒரு புத்தியுள்ள கண்ணகி, ஒரு குணசாலி ஸ்திரீ, ஒரு கற்புள்ள கண்ணகி, ஒரு மனைவி, ஒரு மணவாட்டியில் எப்படி இருக்கணும்? எப்பவுமே மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ எப்போதும் மணவாளனை சந்திக்கணும்னா ஆயத்தனா என்ன அப்படின்னா, நீ எப்போவுமே ஆவியில் அனலாக இருக்கணும், இருதயத்தில் அனலாக இருக்கணும், சரீரத்தில் அனலாக இருக்கணும். எப்பவுமே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும், பரிசுத்தமாக வாழணும், சாட்சியாக வாழணும். 4 பேருக்கு முன்னாடி நீ ஒரு ஆலயமாக இருக்கணும். உன்னை பார்க்குறோம், உன்னிடத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆலயம்னா அது என்ன செய்யும்? ஒரு ஆலயம் தான் அது என்ன பண்ணும்? இந்த ஆலயத்துக்குள்ளே ஒருத்தர் வந்தால் விடுதலையோடு வாழணும். பாவத்தோடு வாழ்வது ஆலயம் இல்லை, பரிசுத்தமாக வாழ்வது ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ளே ஒருத்தர் நுழைந்தால் எப்படி இருக்கணும்? அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு அவர் பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னா நம்ம எப்படி வாழணும்? பிச்சை எடுக்கக்கூடாது, யார்கிட்ட போய் கடன் வாங்கக்கூடாது, யார்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் கேட்கக்கூடாது. அப்போது கர்த்தர் உன்னோட இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ உன்னால் என்ன பண்ணணும்? ஆண்டவரை உடம்பு போல் பிடிக்கணும். உடம்பு எப்படி பிடிக்கும்? ஒரு சுவரை பிடிச்சுன்னு என்ன பண்ணாது, விடாது. அந்த அளவுக்கு நீ ஆண்டவரை பிடிச்சிக்கணும். வாழ்க்கை எப்படி இருக்கும்? 80-90 வயசு வரைக்கும் பலன் உள்ளதாக வாழ்வேன். இப்போ நாங்கள் 62 வயசு ஆயிடுச்சு. 40 வருஷம் மிலிட்ரியில் வேலை செய்தோம், உலகத்துக்காக, இந்திய தேசத்துக்காக. 40 வருஷம் மிலிட்ரியில் இருந்தால் எப்படி இருக்கும்? காலில் என்ன இருக்காது, கிரீஸ் இருக்காது. அல்லேலூயா. அவ்வளோ ஓட்டம் ஓடி 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 என்ன பண்ணுறோம்? வருஷத்துக்கு எத்தனை முறை ஓட சொல்கிறான்? 365 நாள் என்ன செய்ய சொல்கிறான்? 4 மணிக்கு எழுந்து ஓடுன்றான். அப்படி ஓடுறனால தான் நிற்கிறோம். அல்லேலூயா. இரவும் பகலும் 3 இரவு 3 பகல் சாப்பிடாமல் ஒரு ட்ரைனிங் தராங்க மிலிட்ரியில், வருஷத்துக்கு 2 முறை. அப்படி 3 இரவு 3 பகல் என்ன பண்ணுறோம்? தூங்காமல் சாப்பிடாமல் அந்த யுத்தத்தில் இறங்கி வேலை செய்யணும். அதனால தான் ஆண்டவர் எங்களை பிடிச்சின்னு வந்து நம்ம இந்திய தேசத்தில் விட்டுருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் பாகிஸ்தானுக்குள்ளே போய் விதை விதைப்போம், மியான்மரில் போய் விதை விதைப்போம். அல்லேலூயா. தீவிரவாதிகள் மத்தியில் போய் விதைப்போம். அல்லேலூயா. ஏன்னா யாருமே மனுஷர்கள் தான், பிசாசு தவிர மீது எல்லாமே உலகத்தில் மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் யாரை கொண்டு ஆண்டவன் நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் விசுவாசத்தால் அவருடைய மகிமையை பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்போ அவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு இருக்கும்போது சப்ப மேட்டரெல்லாம் வச்சுன்னு உலகத்தை வீட்டிலேயே சுற்றினுக்கிறோம். அல்லேலூயா. என்னை விட்டு வயிற்று வலிக்குதுன்றீங்க, கால் வலிக்குதுன்றீங்க. தேவனுடைய வல்லமை உள்ளே வந்தால் வியாதி எப்படி வரும்? வியாதி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதாம்மா? ஏசு உள்ளே இருக்கும்போது வியாதி வருமா? ஏசு வெளியே இருந்தால் வியாதி வரும். ஆவியான உள்ளே இருந்தால் வியாதி வருமா? அபிஷேகம் இருந்தால் நுகங்கள் என்ன பண்ணும்? வியாதி முறிக்கும். புரியுங்களா? அது எப்படிப்பட்ட கேன்சர் இருந்தாலும் என்ன பண்ணிடுது? அது அறுத்து போடிடும். அது ஒன்றும் இல்லாத அதமாக்கி போடும். ஏன்னா அபிஷேகத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. புரியுங்களா? அதனால தான் அபிஷேகம் ஒருத்தர் மேலே இருந்துச்சுன்னா துப்பாக்கி எடுத்து அவங்க சுட்டால் கூட அந்த குண்டு திரும்பி வந்து அவங்க மேலே சுட்டுரும். அல்லேலூயா. ஏன்னா அபிஷேகம் திருப்பி விட்டுரும்.
விடுமா விடாதா? அபிஷேகத்துக்கு என்ன இல்லை, எவ்வளோ பெரிய இரும்பு தடியை தூக்கி மேலே அடித்தா கூட அது ஒன்றும் வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா அபிஷேகத்துக்கு அவ்வளோ வல்லமை ஜாஸ்தி. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, செங்கடலை ரெண்டாக பிளக்கிறாரு. செங்கடலை ரெண்டாக பிளக்க முடியுமா? உலகத்தில் ரோடு, சாதாரண ரோடு போடுறதுக்காக கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சமுத்திரத்திலே என்ன பண்ணார், 2 ரோடை போட்டு என்ன கட்டினார் சொல்லுங்கப்பா, என்ன போட்டார்? சமுத்திரத்தில் வழி காட்ட முடியுமா? அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு இருக்கும்போது எவ்வளோ சைனிங்காக இருக்கணும், எவ்வளோ வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும், ஒளி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும், சோர்ந்தே போகக்கூடாது. அல்லேலூயா. ஏன் சோர்ந்து போகிறேன்னா, உன் மனசில் அது நினைக்கிறனால தான் சோறு பிசாசு கொண்டு வந்துடுறான். உன் மனசில் நான் வெளிச்சமாக இருக்கிறேன், நான் பிரகாசமாக இருக்கிறேன், நான் ஒளியாக இருக்கிறேன், எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, என்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தர் என்னை கொண்டு லட்சக்கணக்கில் ஆத்மாவை தருவார். இது உலகத்தில் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீ 1 கோடி மக்களை கேட்டு வாங்கணும், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? மனசந்தான் மார்க்கம் இருக்கும், இருக்குமா இருக்காதா? கேட்கணும், ஆண்டவரே நான் என்னை கொண்டு 1 கோடி மக்களை தாங்க ஆண்டவர் கேட்கணும். கேட்குறீங்களா? ஒரு ஆத்மாக்காக அழுதுன்னு கிடக்குது. அல்லேலூயா. 1 கோடி மக்கள் ஆத்மாவை பரலோகம் கொண்டு போகிறதுக்கு நீ ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு நீ ஜெபித்து பாரு. ஆண்டவரே என்னை கொண்டு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க, எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் வேணாம், ஆத்மா மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஆண்டவர் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. கொரியா தேசத்தில் போய் பாருங்கள், ஒரு ஊழியக்காருக்கு லட்சம் கணக்கில் கொடுக்குறாரு. உனக்கு 1 லட்சம் பேர் கொடுக்க மாட்டாரா? ஜபம் இருந்தால் என்ன இருக்கும்? வெற்றி இருக்கும், ஜெயம் இருக்கும். பிசாசு ஜபம் எவ்வளோ நீங்கள் ஆழமாக அது 3 நாள் 7 நாள் 10 நாள் 20 நாள் அப்படி போட்டுனே இருந்தீங்கன்னா, இந்த ஜபத்துடைய வல்லமை பெருகுனாமோ, ஜபம் பெருகுனாமோ, ஜபம் பெருக பிசாசு என்ன பண்ணுறான், போய் கோமா ஸ்டைலில் படுத்துப்பான், இந்த ஏரியாக்கே வரமாட்டேன்றான். அல்லேலூயா. ஜபத்தினுடைய அளவு பெருகுனா மேலே வந்து ஒன்று கோமா ஸ்டேஜுக்கு அமுச்சு விட்ருவான். அல்லேலூயா. போயிட்டு நீ ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னுவான். இன்றைக்கி எத்தனை ஊழியர்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துனுக்கிறாங்க, எத்தனை விசுவாசிகள் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் சொன்னாரா? பைபிள் எழுதி வச்சாரா? ஊழியக்காலம் வியாதியில் படுங்கன்னு சொன்னாரா? இல்லை விசுவாசிகளை வியாதியில் படுன்னு சொன்னாரா? வியாதிஸ்து மேலே கை வை சொன்னார். விசுவாசிகளை என்ன சொன்னார்? வியாதிஸ்து மேலே கை வச்சு என்ன செய்யணும்? அவங்கள விடுதலை ஆக்கணும். அந்த அளவுக்கு உங்கள் மேலே தேவ வல்லமை அபிஷேகம் இருக்கணும். என்ன இருக்கணும்? வியாதிஸ்து மேலே கை வைக்க முடியுதா? யாரெல்லாம் கை வைக்கிறீங்க? அவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு அலையை சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வியாதிஸ்தில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ளே நுழைஞ்சி ஒவ்வொரு பெட்டு மேலே இருக்க படுத்துன்னு இருக்கிற அவங்க மேலே போய் என்ன செய்யணும்? இயேசு நாமத்தில் எழுந்த நடனா கர்த்தர் அந்த இடத்துல அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் வந்து தேசமே ரட்சிக்கப்படும். எல்லா விசுவாசிகளும் ஒரு வேலை செய்தால் தான் ஒரு மேய்ப்பருக்கு பெரிய என்ன பண்ணும்? ஆத்மாவில் ஆதாயம் செய்ய முடியும், சபை பெரியதாக கட்ட முடியும், பெரியதாக நிறைவேற்ற முடியும். ஒரு மேய்ப்பர் மட்டும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை. மேய்ப்பின் கீழே இவ்வளோ பேர் வேலை செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் ரட்சித்து எங்கே கொண்டு வந்தார்? ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சார். நம்மளை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. அப்போ அந்த விசுவாசிகளுடைய வேலை என்ன? ஆத்மா ஆதாயம் தான் முக்கியம். எந்த காரியத்தை எவ்வளோ செலவு பண்ணாலும் ஆத்மா ஒன்று தான் ஆண்டவர் பார்ப்பார். முடிவு என்ன இருக்கணும்? ஆத்மா தான் வரணும். ஆத்மாக தான் நம்ம ஓடுறோம், ஆத்மாவை தான் விதைக்கிறோம், ஆத்மாக தான் ஓடுறோம், ஆத்மாக தான் என்ன செய்கிறோம்? இவ்வளோ வேலைகளை செய்யணும். இதுக்கு தான் இயேசு வந்து என்ன பண்ண ரத்தத்தை சிந்தினார். அப்போ இந்த வேலையை நம்ம செய்வதற்கு நம்ம எப்போதுமே ஆயத்தமாக இருக்கணும், திடமனதாக இருக்கணும், எதை குறித்து பயப்படக்கூடாது. எல்லா மரணமும் ஜீவனம் யார்கிட்ட இருக்குது? இயேசுகிட்ட இருக்குது. நீ எங்கே போனாலும் உன்னை காப்பதற்கு இயேசு கூடவே இருப்பார். தூதர்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இப்படி தான் ஊழியங்கள். ஊழியத்தில் ஒரு நாள் என்ன இல்லை, உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும், துன்பம் இருக்கும். அதை ஜெயிப்பதற்கு கூடிய அபிஷேகத்தை கற்று நம்ம கொடுத்துனே இருப்பார். அப்போ அந்த அபிஷேகத்தை கொடுக்க கொடுக்க நாமோ ஊழியத்தின் வளர்ச்சி பெருகும். எவ்வளோ உபத்திரம் வருதோ, எவ்வளோ பாடுகள் வருதோ, எவ்வளோ துன்பப்படுறியோ அந்த அளவுக்கு ஊழியம் வளர்ந்துடும். அல்லேலூயா. எவ்வளோ நீ ரெஸ்ட் எடுக்கிறியோ, எவ்வளோ ஊழியத்துக்காக அசதியாக இருக்கிறியோ, அவ்வளோ ஊழியம் மங்கி போனால் தெரிய போல் எரிஞ்சு அமைஞ்சிடும். அவ்வளோதான் ஊழியத்தினுடைய வல்லமை. ஆண்டவர் நீ எழுப்பினால் நான் உன்னை எழுப்புவேன், நீ அமர்ந்தால் என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? தூங்கி இருக்கிற மனுஷன் தூக்க மாட்டார். எழும்பி வான்னு சொல்லுவார். 1 2 3 முறை சொல்லுவார். ஒரு முறை சொல்கிறது ஆண்டவர் திருப்பி சொல்ல மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பி வா, நீ கேளு ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. உங்கள் தெருவில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு ஜெப கூட்டத்தை வச்சு நடத்தலாம். அந்த தெருவுக்கெல்லாம் ஆத்மலா ரட்சிப்பு கொண்டு வந்து எத்தனை ஸ்திரீகள் வேலை செய்தாங்க பைபிளில் பார்க்குறோம்.
புரியுங்களா? அண்ணால் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறாங்க. புரியுங்களா? எலிசபெத் அம்மா இரவெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, பகலெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. நீங்களாம் என்ன பண்ணோம்? அந்தந்த தெருவில் சின்ன சின்ன ஜெபக்குடி வச்சு ஆத்மா ஆதாயம் செய்து சபை கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் ஆண்டவருக்கு மேன்மை. நீ அந்த வேலை செய்தால் உங்கள் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளை டாப் லெவலுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நல்ல வேலையில் வச்சு நல்லா ஆசீர்வதிப்பார். உங்கள் கரத்தில் நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ஜாமங்காத்து ஜெபிப்பது எப்படி? அல்லேலூயா. வேதத்தில் ஜாமக்காரன் கேள்விப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜாமக்காரன் அவன் என்ன செய்வானா? முழுதும் ஜெபிப்பான், பகலெல்லாம் ஜெபிப்பான். அல்லேலூயா. அப்புறம் ஜாமன்றது ஒரு இரவுக்கு 4 ஜாமம் இருக்கிறது. புரியுங்களா? இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இவங்க சாத்தான் உள்ளே வராதபடிக்கு, ஒரு ஊழியக்காரருக்கு உள்ளே சாத்தான் வந்துட விடாதபடிக்கு, ஊழியக்காரர் குடும்பத்தில் வராதபடிக்கு, ஒரு சபைக்குள்ளே வராதபடிக்கு சபையில் இந்த ஜாமக்காரர்களை கற்று எழுப்பி இவங்க இரவெல்லாம் சாம காத்து ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இவங்க மேலே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கும். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, எந்த சைட்லேருந்து சாத்தான் வரான், திருடன் எந்த விதத்தில் வரான், அவனை என்ன பண்ணுற எதிர்த்து நின்று போராடுவாங்க. அந்த ஒரு ஜாமக்காரர்கள் சபையில் இருக்கணும் தான் ஆண்டவர் சித்தம். அல்லேலூயா. இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 70 சபைக்கு போகிறேன். எத்தனை சபை? 52 வாரம் 70 சபைக்கு மேலே போகிறோம். சில நேரத்தில் ஒரு சண்டேயில் 4 சர்ச்சையை பார்க்குறோம். அதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டால் மறு சர்ச்சை அந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன். நான் ஆண்டோட சொன்னதுன்னா, ஒரு சர்ச்சுக்கு போன பிறகு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? அடுத்த சண்டே அதே சர்ச்சுக்கு இல்லை, அடுத்த மாதம் கூட இல்லை, 6-8 மாதம் ஒரு வருஷம் ஆனது தான் மறுபடியும் திரும்பி வருவேன். அப்படி தான் ஆண்டு என்ன பண்ணியிருக்கிறோம். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஒரிசா, தமிழ்நாட்டில் அதே போல் வட மாநிலங்களில் பல இடங்களில் போவதுக்கு, எம்பி மத்திய பிரதேஷ், இப்படி ஒரு பக்கம் அப்படியே இட்டுன்னு போவார். புரியுங்களா? இப்போ இந்த வாரம் இங்கே முடிக்கிறோம், அடுத்த வாரம் ஒரிசாவுக்கு போயிடுவோம், அதுக்கு அடுத்த வாரம் பெங்களூருக்கு போகிறோம், அதுக்கு அடுத்த வாரம் மியான்மருக்கு போகிறோம், அடுத்த நாடுக்கு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மனுஷன் மேலே அபிஷேகம் தான், அவங்களை சும்மா விட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை விதைப்பதற்காக. அப்போ ஜாமங்காத்து ஜெபிக்கிற ஆவி உங்கள் மேலே வரணும். புரியுங்களா? அந்த ஜாமங்காத்து ஜெபிக்கிற அந்த ஜாமக்காரர்களுக்கு தான் இந்த ஆவிகளை கண்டறிய முடியும். புரியுங்களா? எப்படி விபச்சாரத்தின் ஆவி எங்கே வேலை செய்யுது, விக்கிரத்தின் ஆவி எப்படி வேலை செய்யுது, இந்த வேசின் ஆவிகள் எப்படி வேலை செய்யுது, இந்த குடியின் ஆவி, போத வஸ்தின ஆவிகள், இந்த சண்டை போடுற ஆவிகள் எப்படி இது சபைக்குள்ளே வருது, இதை கண்டறிந்து என்ன பண்ணுவாங்க? இது துரத்துவாங்க. அல்லேலூயா. இது எரிப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்க? இது காவல் காத்து ஜாமங்காத்து என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணும். அதனால தான் ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமம்? ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமம்? 4 ஜாமம் இருக்கிறது. அப்போ 4 ஜாமம் 4 மணி 12. அப்போ 12 மணி நேரம் என்ன செய்யணும் பாருங்கள். ஜாமம் எப்படி அங்கே சொல்கிறா பாருங்கள். ஒரு ஜாமங்காகிறதுக்குள்ளே 3 விதமான காரியங்கள் அங்கே கர்த்தர் கொண்டு வராரு. என்னென்ன காரியம்னா நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட 1 மணி நேரம் தான். அது முடிஞ்ச பிறகு அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போனோம். அல்லேலூயா. லூக்கா 6:12 வாசிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் 4 ஜாமம் ஜெபம் பண்ணுறார். எத்தனை ஜாமம்? இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு ஜாமத்துக்கு கஷ்டப்படுறோம், ஆனால் ஆண்டவராக இயேசு பாரு நமக்கு முன்மாதிரியாக என்ன பண்ணுறாரு? அப்போ இயேசு என்ன செய்தாரோ அவரையே பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வா, அப்புறம் என்னுடைய அடிச்சூடைகளை பின்பற்று. அப்போது முழுதும் அவர் என்ன பண்ணுறாரு? 4 ஜாமமும் தனித்திருந்து ஜாமம் பண்ணுறாரு. இப்படி ஒரு ஆவி பெற்றவங்க சபையில் இருக்கணும். புரியுங்களா? இப்படி ஒருத்தர் பெற்றுக்கொண்டாங்கன்னா அதன் மூலமாக முழு சபைக்கு தீ மாதிரி பற்றும். புரியுங்க? முழுதும் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அப்போ இந்த முழுதும் ஜெபம் பண்ணும் போது என்ன உண்டாகுது? அவர் காலையில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அவர் சொல்கிற ஒரே வார்த்தை 13ஆம் வசனம் வாசிங்க. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஒரு ஊழியக்காரை செலக்ட் பண்ணுறாரு ஆண்டவர். ஒரு ஊழியக்காரை செலக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது? முதலாவது அந்த சீஷர்களை அப்போஸ்தலர்கள் என்று அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போது ஒரு இரவெல்லாம் அவர் ஜெபம் பண்ணும்போது பிதாக்கிட்ட பேசுகிறாரு. பிதாக்கிட்ட பேசும்போது பிதா என்ன செய்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்கள், காலையில் உங்களுடைய சீஷர்களை என்ன பண்ணிவிடு,
அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்கள். அப்போது ஒரு ஊழியக்காரருக்கு அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுக்குறான்னு, உயர்வை எப்போ கொடுக்குறாங்கன்னா, இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ண பிறகு தான், ஜாமகாத்து ஜெபம் பண்ண பிறகு தான் ஒரு ஊழியக்காரே அவர் என்ன பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணாதே நம்ம ஊழியக்காரருக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் என்ன பண்ணுறது, பின் வாங்கிறாங்க நிறைய பேர். புரியுங்களா? அப்போ ஆண்டவர் வந்து எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஜெபத்தில் இருக்கும்போது நம்மோடு பேசுவார். புரியுங்களா? யாராவது ஒருத்தர் அந்த பேச்சை கேட்கலை, புரியுங்களா, ஒரு ஊழியக்காருக்கு ஆண்டு பேசுகிறது கேட்கலைன்னா, அந்த காரியத்தை நிறைவேற்றனா மறுபடியும் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆய்ந்த நித்திரை கொடுத்து அதுக்கு பிறகு அவர் தரிசனத்தில் கொண்டு போய் பேசுவார். அல்லேலூயா. ஏன்னா சிலவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காரியத்தை அந்த சபையில் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அந்த காரியம் நிறைவேற நாட்களில் சில நேரத்தில் நமக்கு என்ன பண்ணோம், கடைசி நேரத்தில் புரிந்து கொள்ளாமல் இருப்போம். புரியுங்களா? அதை தான் நம்ம வாசிக்கிறோம். அங்கே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே வாசிங்க 10ஆம் வசனத்தை. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. அடுத்தது, பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. பாருங்க, சூரியன் அஸ்தமிக்கும் போது, சூரியன் எத்தனை மணிக்கு அஸ்தமிக்கும்? சூரியன் அஸ்தமிக்க டைம் தெரியுமா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு டைம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ நம்ம நாட்டில் எத்தனை மணிக்கு அஸ்தமிக்குது சூரியன்? அந்தமானில் போய் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில். ஒரு மலை மேலே ஏறி பார்த்தா கரெக்டாக அஸ்தமிக்கிற டைம் தெரியும். கிட்டத்தட்ட அங்கே வந்து 6 மணி அப்படின்னா 6 மணிக்கு அஸ்தமிக்கும். இப்போ 6 மணிக்கு சாயந்தரம் அஸ்தமிக்கும். எப்படி தூக்கம் வருது ஆபிரகாமுக்கு? அயர்ந்த நித்திரை. இதுதான் வந்து ஆதாமுக்கு கூட வந்தது. இதுதான் வந்து ஆதாமுக்கு இப்படியே ஒரு அயர்ந்த நித்திரை கொடுத்து ஒரு விலை எலும்பெடுத்து ஆண்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷை உண்டாக்குறாரு. அயர்ந்த நித்திரை வரும்போது திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அடுத்த வசனம், திகிலும் காரிலும் மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, எப்பொழுது? இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்? இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? இந்த இடத்துல ஆபிரகாம் என்னமா பண்ணுறாரு? அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி, எப்பொழுது? ஆய்ந்த நித்திரையில் இருக்கும்போது ஆபிரகாமோடு பேசுகிறாரு. அப்போ ஆபிரகாமோடு பேசுகிறான்னா அவன் சரீரம் பேசுதா இல்லை ஆத்மா பேசுதா? அவன் ஆவி பேசுதா? பாருங்கள், எங்கே கொண்டு போகிறாரு அவரை? உன் சந்ததியார் தங்களுடைய அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தில் சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிவு கடைன்னு இந்த தரிசனத்தை கொண்டு போய் எங்கே காட்டுறாரு? எகிப்திலே காட்டுறாரு. புரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு புரியுங்களா, ஆண்டவர் சொல்ல வேண்டிய காரியத்தை ஒன்று சரீரத்தில் இருக்கும்போது சொல்லுவார், ரெண்டாவது ஆண்டவர் தரிசனத்தில் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? அப்போ அவனுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து அவனை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? எங்கே கொண்டு போகிறாரு சொல்லுங்கள்? எகிப்தில் கொண்டு போய் நிறுத்துறாரு. எத்தனை வருஷம் பாருங்கள்? உன் சந்ததியார் தங்களுடைய இல்லாத அந்நிய தேசத்தில் எத்தனை வருஷம் இருப்பாங்க? 400 வருஷம் இருப்பான அந்த திரளான மக்களே ஆபிரகாமுக்கு காட்டுறாரு. புரியுதுங்களா? அதுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு என்ன கேட்கல, எனக்கு பிள்ளை பிறகுமா பிறகாதுன்னு கேட்கல. புரியுதுங்களா? அது பிறகு அப்படியே ரன்னிங்கில் போகிறாரு. ஒன்று புரிந்து கொள்வதுக்கு அதை தான் இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே யோபின் புஸ்தகத்தில் இது பாருங்கள், எடுத்து பாருங்கள். யோபின் புஸ்தகத்தில் 33:15 வாசிங்க. கனநித்திரை மனுஷன் மேல் இறங்கி, பாருங்க, கனநித்திரை மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில், அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான, அவர் ராக்காலத்து தரிசன சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போடுவார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியர்களோ விசுவாசிகளோ சொல்கிறது புரிஞ்சு கொள்ளனா ஆண்டவர் என்ன செய்வார்? கனநித்திரை கொடுப்பார். புரியுங்களா? இதுதான் ஜாமக்காரனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு ஜாமக்காரன் என்ன செய்யணும்? இரவெல்லாம் செபிக்கிறவனா இருந்தால் தான் கர்த்தர் அழகாக என்ன பண்ணுவார்? தரிசனங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் நமக்கு தூரமானவர்கள் அல்ல,
நம்முடைய கூடவே இருந்து நமக்கு நம்முடைய ஊழியத்தினுடைய நமக்கு ஏன் அப்படின்னா திட்டங்கள் அறியாது இருப்போம், சித்தத்தை அறியாது இருப்போம், ஆண்டவர் கொடுத்த நோக்கம் என்னன்னு தெரியாது, ஆனால் நியூட்ரலே ஓடுவோம். புரியுங்களா? அப்போ திட்டம் வந்து ஒவ்வொரு சபைக்கும் ஒரு திட்டம் இருக்குது, ஒரு தீர்மானம் இருக்குது, ஒரு நோக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பார். அந்த சபையில் இவ்வளோ ஆத்மாக்கள் உருவாங்கன்னு ஆண்டவர் முன்னாடி எச்சரிப்பார், சொல்லுவார். புரியுங்களா? பின்னாடி வர காலகட்டத்தில் அது என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஜாமக்காரனுக்கு 3 சுபாவங்கள் இருக்குது. எத்தனை சுபாவம்? 3 சுபாவம். ஒன்று, தேசத்தின் அழிவை பார்த்து அமைதியாக அமர்ந்திருக்க மாட்டார்கள். அப்போது ஒரு ஜாமக்காரனுடைய வேலை என்ன? தேசத்தில் அழிவு வந்து சும்மா இருப்பாங்களா? சும்மா தூங்குவாங்களா? தூங்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த ஜாமக்காரனுக்கு, அந்த சபையில் ஜாமக்காரன் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சபைக்கு விரோதமாக சத்துரு எழும்பி வரானா சும்மா இருப்பாங்களா? இது மாதிரி 24 மணி நேரம் இன்றைக்கி சபையில் எத்தனை பேர், இதுவே கல்யாணம் வீட்டில்னா எத்தனை பேர் இருப்பாங்க? வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா தூங்குவாங்களா? இது வந்து ஆலயம். ஆலயத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார். யாரெல்லாம் வந்து ஒரு வேளை இந்த ஆலோசனை 24 மணி நேரம் ப்ரேயர் நடக்குதுன்னு ஏதோ இன்றைக்கி இது வெளிப்படலை, இது எத்தனை நாளாக இருக்குது? ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இது 2 மாதம், 2 மாதத்துக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு மேய்ப்பர், இதை சொல்லிக்கினே வராரு. அல்லேலூயா. அதுக்காக அந்த விசுவாசம் என்ன பண்ணியிருக்கணும், முதலாவது முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இதை மாதிரி 24 மணி நேரம் ஜெபம் வருது, நான் அந்த 24 மணி குடும்பத்தோடு போய் நான் ஜெபிக்கணும், அந்த முழு ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். என்னை ஆண்டவரே அந்த நாளில் தூக்கத்தையே எனக்கு வராதபடிக்கு பகலெல்லாம் காத்திருக்க, இரவெல்லாம் விழித்திருக்க, நான் உங்களுடைய பாதத்தில் போய் உட்காந்து சபையோடு இணைந்து நான் ஜெபிக்கணும் ஆண்டவர்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணியிருந்தால் கட்டாமல் நிச்சயம் ஆண்டவர் கொண்டு வருவார். சொன்ன நாள்லேருந்து ஆலோசனை என்ன பண்ணல. இது 24 மணி நேரம் ஜெபத்தில் என்ன இல்லை, இதில் தூக்கத்தை நம்ம வெறுக்கணும், உபவாசத்தில் ஆகாரத்தை வெறுக்கணும். நாளைக்கு இது 2 காரியம் அவங்களால என்ன பண்ணல, மாம்சத்தினால வெறுக்க முடியல. அல்லேலூயா. அவங்களுடைய மாம்சம் இழுக்குது, தூக்கம் கண் மயக்கத்தை கொடுக்குது, அதெல்லாம் என்ன பண்ண முடியல அவங்களால. இந்த 24 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்க முடியாததுக்கு முன்னாடி அவங்க ஜெபம் பண்ணல. அப்போ ஒரு விசுவாசியுடைய வேலை என்ன அப்படின்னா, சபையில் என்ன ஃபங்க்ஷன் வருதோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லி எழுதி என்ன பண்ணணும், எழுதி சொல்லுங்கள், அது எழுதி வைக்கணும். வசனம் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். 52 சண்டே மெசேஜ் மேய்ப்பர் கொடுக்குறாருன்னா அப்படியே வந்து தூங்கிட்டு போகிறது. அல்லேலூயா. சும்மா அப்படியே என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகும்போது வெயிட் கணக்கில் புக்கை நோட்டை வாங்கிட்டு போகிறது விலை கொடுத்து. ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பைபிளை தூக்கணும், அது கூட கஷ்டம். அப்போ அவங்கள நிர்விசாரமாக ஆண்டவனா அடிப்பார். ஏன் அடிப்பார்? நீ என்னுடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும், பயபக்தியோடு வரணும், தேவன் என்னோட பேசணும், தேவன் என்னோட என்ன செய்யணும், உறவாடணும், மேய்ப்பர் சொல்லுவதெல்லாம் நான் எழுதணும், எழுதி கொண்டு போய் வீட்டில் ஒரு வாரம் குடும்ப ஜபத்தில் வச்சு ஜெபிக்கணும். அப்போ தான் அந்த வசனம், மேய்ப்பர் சொன்ன வசனம் அந்த சபையாருக்கு அந்த குடும்ப ஜபத்தில் அவங்களுக்கு நிறைவேறும். புரியுங்களா? நம்ம எதுவுமே நோட் பண்ணுறதில்ல. நீ 52 சண்டே நீ நோட் பண்ணி 10 வருஷம் ஆண்டவர் உனக்கு சபைக்கு போக சித்த கொடுத்தார், உனக்கு உயிரை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். 10 டைரி இருக்கணும் வீட்டில். எத்தனை டைரி? 10 டைரி இருக்கணும். அப்போ பின்னாடி வர சந்ததி பார்க்கும், இது என்னம்மா அப்படின்னு குழந்தை கேட்குது, பேரன் கேட்குறான், இது என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் தாத்தா உங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு 25 வருஷம் போனார், 25 டைரி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி வீட்டில் போய் பாருங்கள் எத்தனை டைரிமா இருக்குது. டைரி எது இல்லையோ வேறு அந்த டைரி இருக்குது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டோடைய வேலையை அசதியாக செய்தால் சபிக்கப்பட்டவங்க. நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்து சபிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டில். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து விருத்தி அடையணும், ஆலயத்தில் வந்து பரிசுத்தமாக ஜீவிக்கணும். ஆலயத்துக்கு வரும்போதே மக்கள் எப்படி இருக்கணும், 4 பேருக்கு முன்னாடி சாட்சியாக ஜீவிக்கணும். அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனால் ஆலயத்துக்கு வந்து சாபத்தை பெற்றுக்கொண்டு போகிறவங்க நிறைய கூட்டம் இருக்குது. ஏன்னா அவருடைய வேலையை அசதியாக செய்கிறாங்க. வீட்டில் கல்யாணம் நடந்தால் வீட்டில் தூங்குவாங்களா? வீட்டில் ஒரு டெத்து வந்தால் தூங்குவாங்களா? தூங்க மாட்டாங்க. அதை காட்டிலும் மேன்மையானது ஜெபம். அந்த அளவுக்கு அவங்களுடைய கண் திறக்கப்படாதனால, அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள தேவ அறிவு இல்லாதனால, தேவ ஞானம் இல்லாதனால அதை அசதியாக பார்க்குறாங்க. அதனால தான் தேவனால் என்ன பண்ண முடியாது, அற்புதம் செய்ய முடியாது நிற்கிறார். புரியுங்களா? இஸ்ரேல் தேசத்தில் எவ்வளோ குஷ்ரோகிங்கள் இருந்தாங்க. புரியுங்களா? எந்த குஷ்ரோகினா கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. ஆனால் யாருக்கு கிடைச்சது? அந்நிய தேசத்தனாகிய நாகாமானுக்கு கிடைச்சது. புரியுங்களா? ஏன் கிடைச்சதுன்னா, இன்றைக்கி சபைக்கு வரவங்களுக்குள்ளே அற்புதம் நடக்காது, ஆனால் வெளியேந்து யாருன்னா ஒருத்தன் வந்தால் டக்குன்னு அற்புதம் நடக்கும். புரியுங்களா? ஏன்னா உள்ள குரங்க என்ன பண்ணுறாங்க, அசதியாகிறாங்க, அற்ப விசுவாசியாக மாறுறாங்க, நிர்விசாரமாக மாறுறாங்க. அவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுறாங்க, கேலி குத்தமாக நோட் பண்ணுறது.
புரியுங்களா? தேவ பயம் இல்லை, கர்த்தருடைய பயம் இல்லை, மேய்ப்பனை குறித்த பயம் இல்லை, சபை குறித்த ஒரு பயம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நான் வளர்ந்துட்டேன். ஆரம்ப காலம் வரும்போது கண்ணை பிடிங்க கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்க, உயிரை கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் போக போக எதிர்த்து நிற்கிறாங்க. இப்போ மேய்ப்பருக்கு, புரியுங்களா? மேய்ப்பருக்கு எதிர்த்து நின்று நீ என்ன செய்யிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து சொல்லுவதெல்லாம் என்ன பண்ணோம். அப்போது சண்டே பார்த்தா 200 பேர் இருக்கிறாங்க, ஆனால் இந்த இரவு ஜெபத்தில் யாருமே இல்லை. அப்போ இவ்வளோ சத்தியத்தை அவங்க விட்டுறாங்களே. இன்றைக்கி கேட்க வேண்டிய சத்தியங்களை, இன்றைக்கி கேட்க வேண்டிய ஜபங்களை, இன்றைக்கி துதிக்க வேண்டிய நேரத்தை ஒரு பெரிய சபைக்கு ஒரு விடுதலை தேவன் கொடுக்கறதுக்கு எல்லாரையுமே உட்கார வச்சு என்ன செய்கிறாரு, அவங்களை உருவாக்குறாரு. உருவாக்காமல் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த வேலையும் ஆண்டவர் செய்ய முடியாது. புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிற, சபையிலே விசுவாசிகளை உருவாக்குறாரு. நீ நல்ல ஒரு ஜாமக்காரனாயிரு, நீ நல்ல ஒரு யுத்த வீரனாயிரு, நீ ஒரு நல்ல ஆண்டவருக்குனாயிரு, போர் சேவகனாயிரு, இல்லை நீ ஒரு நல்ல சீசனாயிரு, நீ சபையில் ஒரு மூப்பனாயிரு, நீ 4 பேருக்கு உதவியாரு. அப்படி தான் ஒவ்வொரையும் ஒருவர் அபிஷேகத்தில் நிரப்பி ஒரு தாளந்தை வச்சுருக்கிறார். ஒரு தாளந்தை வாங்கின ஏன் போயிட்டு அக்னி கடலில் விழுந்தான்? ஒரு தாளந்தை வாங்கினவனுக்கு ஏன் அவனுக்கு நரகத்துக்கு அனுப்புகிறார் ஆண்டவர்? ஏன்னா வாங்கின தாளந்தை என்ன பண்ணிட்டான், பயந்து போய் என்ன பண்ணிட்டான், அதை புதைத்தான். புரியுங்களா? அவனுக்குள்ளே சோறு வந்தது, சோர்ந்து போகிறா எப்போ மனம் இருந்தது, எப்பவுமே அவன் என்ன பண்ணால் சோர்ந்து போகிற உள்ளே இருந்தது அவனுக்கு. அப்போ பயப்படுகிற எண்ணம் இருந்தது, பிசாசு பயப்படுற எண்ணம் இருந்தது. புரியுங்களா? அந்த தாளந்தை 2 தாளந்தை வாங்கினது கொடுக்காது போயிட்டான். அப்போ இன்றைக்கி எல்லாருக்கிட்டே தாளந்து இருக்கிறது, அந்த தாளந்தை நீ என்ன பண்ண நாமே புதைச்சிட்றோம். அல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல சாமக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னா, அவனுடைய வேலை என்ன? அவங்க ஆண்டவர் என்ன சொன்னார், தேசத்தின் அழிவை பார்த்து அமைதியாக அமர்ந்து இருக்க மாட்டார்கள். 2வது ஜாமக்காரன் ராமுழுதம் நடந்து எதிரிகளை முறியடிப்பான். ராமுழுதம் தேவ சமூகத்தில் காத்திருப்பான். அல்லேலூயா. ராமுழுதம் காத்திருந்து நடந்து போய் என்ன பண்ணுவான், எதிரிகளை முறியடித்து இந்த பட்டணத்துக்குள்ளே ஆவிகளாம் துரத்திடுவான். இந்த பட்டணத்துக்கு ஆவிலாம் துரத்திட்டா எல்லா ஆத்மாவும் திறத்தில் கூட்டத்தோடு ஆலயத்துக்கு வருவாங்க. ஏன்னா எல்லா மேலேயும் ஆவிகள் இருக்கிறதுனால தான் அந்த ஆவி துரத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் தேவன் சபைக்கு கொடுத்தார், சபைக்குள்ள இருக்கிற மந்தைகள் மேல் கொடுத்தார். அவங்க எழும்பி என்ன செய்யணும், அந்த அதிகாரத்தை இயேசு நாமத்தில் சொல்லி இந்த பட்டணத்தில் ஆவியெல்லாம் துரத்தணும். உலக மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஜெபம் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க தெரியும். ஆனால் இந்த பட்டணத்துக்கு இருக்கிற மக்கள்லாம் மனம் திரும்பணும்னா அதுக்கு ஒரே வழின்னா இந்த பட்டணத்துக்கு இருக்கிற ஆவியெல்லாம் வாசட் பண்ணணும். அது ஒரே ஒரு ஜபத்துக்கு மட்டும்தான் அது போவோம் வெளியே. அல்லேலூயா. வேறு எதுக்கும் அது ஃபஸ்ட்டு போகாது. ஃபஸ்ட்டு ஜபம் இல்லாமல் அடுத்து நீ கர்த்தருக்காக நீ எதையும் செய்ய முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறவனை கர்த்தர் சபையில் வைக்கிறார். ஜபம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் சபை வளரும். ஜபத்தினுடைய அளவுகள் பெருகும் போது சபையுடைய விருத்தி பெருகும். ஜபத்தில் வசனம் பெருகும் போது அங்கே சீசர்கள் பெருகிடுவாங்க. ஜபத்தினுடைய வல்லமை பெருகும்போது அங்கே ஜாமக்காரர்கள் பெறுவாங்க. இது அடுக்கடுக்கு ஆண்டு வைக்கிறார். 3வது ஆண்டு சொல்ல பாருங்கள், ராமுழுதும் போஜனம் பண்ணாமலும் தேவ மனுஷனை உயர்வை கொண்டு வருவான். ராமுழுதும் போஜனம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவ மனுஷனை உயர்வுக்காக அவங்க பாடுபடுவாங்க. தேவ மனுஷன் உயர்ந்த ஸ்தலத்தை கொண்டு வருவாங்க. அதனால தான் சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிற சபை பார்த்தீங்கன்னா 2000 150 பேர் தான் இருந்தாங்க அங்கே சர்ச்சில். எத்தனை பேர்? வெறும் 150 பேர் இருந்தாங்க. இந்த 150 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் என்ன பண்ணுவோம், நைட்டில் போய் 12 மணிக்குலேருந்து 1 மணி வரைக்கும் நைட் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவோம், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். இப்படி இரவெல்லாம் ஜெபிக்க புரியுங்களா? அப்போது ஒரு 3 வருஷம் தொடர்ந்து இந்த ஜெபம் நடந்துக்கினே இருந்தது. புரியுங்களா? உடனே ஒரு 5 கோடிக்கு இடம் வாங்கினாங்க. எவ்வளோ? ஒரு 5 கோடிக்கு இடம் வாங்கினார். அது பிறகு அந்த ஆலயத்தை 100 கோடிக்கு கட்ட ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் 100 கோடி கட்டி முடிச்சிட்டாங்க. புரியுங்களா? அப்போ நாங்கள் 25 வருஷம் அந்த சபையில் பார்க்குறோம் ஆத்மாக்களை. புரியுங்களா? இன்றைக்கி நாங்கள் போய் உள்ளே நின்னோம்னா புரியுங்களா, அங்கே வந்த ஆத்மாக்களை பார்த்தோன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஆத்மா யாருமே தெரியல. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் வராங்க. புரியுங்க? அவ்வளோ சீக்கிரமாக சபை என்ன பண்ணுது, வேகமாக வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஜபத்தோடைய அளவு பெருக புரியுங்களா? இப்படி ஏதோ வந்து நம்ம 3 மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை, இந்த 24 மணி நேரம், அது பிறகு 48 மணி நேரம், அது பிறகு 72 மணி நேரம், இப்படி மாறி ஜபத்தை போட்டுக்கினே நம்ம ஜபம் பண்ணிக்கினே போயினே இருக்கணும்.
யார் வராங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் புது ஆத்துமாக்கள் கர்த்தர் சபையை நிரப்பிடுவார். அல்லேலூயா. காலங்கள் வரும்போது என்ன செய்வார்? ஜெபத்தோடைய அந்த கலசங்கள் நிரம்பணும். அதான் ஆண்டு சொல்கிறாரு. வெளிப்படுத்தின 5:8 வாசிக்கும் போது, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அப்போ என்ன செய்தாங்க? அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம். அல்லேலூயா. அப்போ இங்கே பண்ணுற ஜெபம்லாம் யார்? நம்மளாம் யாருப்பா? நம்மளாம் பரிசுத்தவான்கள் என்று எபிரேயர் 10:10 வாசிக்கிறோம். வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளாம் என்ன ஆயிட்டோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன போயிட்டோம்? எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டது. இப்போ எல்லாம் நம்ம பரிசுத்தவான்கள். அப்போ நம்ம பண்ணுற ஜெபம்லாம் எங்கே போகுது? பரலோகம் போகுது. அங்கே ஒரு கலசம் இருக்கும், அந்தந்த சபைக்கு ஏற்ற ஒரு கலசம். இப்போது ஐயாவுடைய இந்த ஏஜஸ் சர்ச்சுக்கு என்று இந்த பகுதியில் வாடிப்பட்டி என்று அந்த கலசம் அங்கே இருக்கும். அந்த கலசம் என்ன பண்ணோம்? இந்த சபையின் மூலமாக தான் நிரப்ப முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த சபையில் ஜெபிக்காத இருந்தால் யார் நிரப்புறது? அதை நிரப்ப வேண்டிய காலங்கள் ஆண்டவர் சொன்னார் 3 வருஷத்தில் நிரப்பினாங்க. சில 30 வருஷமாக நிரப்பினுப்பாங்க. எத்தனை வருஷம்? 30 வருஷம் நிரப்பி சபைக்குள்ளே கொட்டப்பட்டாதான், சபைக்கென்று அந்த ஜெப ஏறெடுக்கப்பட்டாதான், அப்போ தான் ஆத்மா பெருகும். புரியுங்களா? நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் படிக்கலைன்னா அதில் 10 முறை ஃபெயில் தான் ஆகினுக்கணும். அது ஒரே டைமில் பாஸ் பண்ணனா அதுக்காக என்ன பண்ணணும்? முயற்சி, பிரயாசங்கள், அதுக்காக பயிற்சி, அதுக்காக என்ன பண்ணியிருக்கணும்? தேவ சமூகத்தில் உட்காந்து படிச்சிருந்தா அந்த வருஷத்துலேயே பாஸ் பண்ணி நல்லா வேலை கிடைக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 10 வருஷம் எழுதி நிற்பாங்க. புரியும்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க அந்த நேரம் கொடுக்குறதில்ல, அதுக்கு டைம் கொடு. அதே மாதிரி தான் சபையும் கர்த்தர் நம்ம கொடுக்கப்பட்ட திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்கள் நிறைவேறணும்னா ஒரு நல்ல சாமக்காரனாக இருந்தால் அந்த கலசை நிரப்புவதுக்கு என்ன பண்ணோம்? சபையை திரட்டி இருக்கிறவங்களை எப்பவுமே என்ன பண்ணோம்? தொடர்ந்து நைட்டும் பகலும், அதாவது இரவு நேரத்தில் குறைவாக ஜெபம் பண்ணாலும் பகலில் என்ன பண்ணிடணும்? விசுவாசிகளை வர வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எப்பவுமே சபை திறந்துக்கினே இருக்கணும். 24 மணி நேரம் திறந்துக்கினே இருந்தால் தான் சபை ஒரு நாள் சபைக்கு என்ன இருக்கக்கூடாது? சபைக்கு பூட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சபை இப்படி தான் திறந்து இருக்கணும் எப்பவுமே. அப்போ தான் சபைக்கு ஆத்மா பெருகி வரும். ஆண்டவர் என்ன சொன்னார்? அங்கே ஆலயம் திறக்கப்பட்டிருந்தது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணார்? அனுதினமும் சபையில் கொண்டு. அப்போ அனுதினம் சபையில் கொண்டு வந்தால் சபை மூடி கெடுது. அப்போ எப்படி கொண்டு வருவார்? ஹாஸ்பிட்டல் 24 மணி திறந்து கெடுக்குது. புரியுங்களா? ஹாஸ்பிட்டல் 24 மணி திறந்துக்குதா இல்லையா? ரயில்வே ஸ்டேஷனில் போய் போகிறேன், டிக்கெட்டும் 24 மணி திறந்து வச்சுருக்கிறான். அப்புறம் சினிமா தேட்டருக்கு போங்க, 24 மணி நேரம் அது சினிமா ஓடிந்தாக்குது. அப்புறம் வேறு எங்கே இருக்குது 24 மணி நேரம்? வயர் இதுக்கு போயிட்டு பாருங்கள், தீயணைப்பு இதுக்கு 24 மணி நேரம் அங்கே தீயணைப்புக்காரன் ரெடியாக இருக்கிறான். அப்புறம் இராணுவத்தில் போய் பாரு 24 மணி நேரம் அவன் டியூட்டி பார்க்குறான். ஆனால் ஒரே ஆள் தூங்கினுக்கிற இடம் எதுனா தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அந்த சண்டே 3 மணி நேரம் வராங்க பாருங்க, அதே ஒரு மலையை பேத்த மாதிரி ஆகிடுது அவங்களால. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் வந்து 1 ஹவர் கட் அடிச்சுட்டு வருவாங்க. 8 மணிக்கு ஆலயம்னா எத்தனை மணிக்கு வருவாங்க? 9 மணிக்கு வருவாங்க. அல்லேலூயா. வந்துட்டு 100 மடங்கு என்னை ஆசீர்வதிங்கன்னுவாங்க. எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அப்போ 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? உனக்கு வேறு இடத்துல போகும்போது என்ன ஆகுது? ட்ரெயினுக்கு போனால் கரெக்டாக போகிற, பஸ்ஸுக்கு போகிறதா கரெக்டாக போகிற, ஃப்ளைட்டுக்கு போகிறதா கரெக்டாக போகிற, இதெல்லாம் கரெக்டாக செய்யுது. இதுக்கு அறிவு இருக்குது. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வர? 8 மணிக்கு ஆலயம்னா 11 மணிக்கு வராங்க, 10 மணிக்கு வராங்க. அப்போ எத்தனை மணிக்கு ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? எப்படியாவது ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணோம்? அள்ளி அள்ளி கொடுத்துனே இருக்கும். யார் தேவன் ஆசீர்வதிப்பார்? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு, வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு, சாட்சியாக ஜீவிக்கிறவங்களுக்கு, பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுவர்களுக்கு, 4 பேருக்கு முன்னாடி இடரலாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறத கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புரியுங்களா? ஒன்றுமே இல்லாதவங்ககிட்ட கொடுத்துட்டா என்ன பண்ணுவார்? அவங்க மூலமாக இருக்கிற ஆத்மா கூட சபையை விட்டு ஓடிப்படும். அல்லேலூயா. அதனால் அவன் சர்ச்சைக்காக வரதில்லை, 100 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்குது. நான் 24 மணி சர்ச்சையில் உட்காந்துக்கிறேன், எனக்கு என்ன இல்லை? அந்த நல்ல குமார் கேட்ட மாதிரி கேட்பார், கெட்ட குமாருக்கு இவ்வளோ வந்துச்சு, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு. அப்போ என்னன்னா தேவனுடைய சமூகத்தில் ஜாம காத்து நம்ம ஜெபிக்கணும். 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது பாருங்கள், ஏசாயா 62:6. அது என்ன சொல்லுது பாருங்கள்? எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும்
ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேமே அப்படின்னா யார்? நீங்கள் தான் எருசலேமே. எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்றாரு. அல்லேலூயா. எத்தனை மணி நேரம்? பகலுக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். இரவுக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். அப்போது 24 மணி நேரம் நின்று ஜெபித்தா அங்கே என்ன சொல்ல பாருங்க, ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அமெரிக்க இருக்கலாகாது. இது கடைசி காலம், இது கொடிய காலம், இது வஞ்சக காலம், இது சாத்தான் வெகு வேகமாக செய்கிற பாவங்களை தள்ளுகிற இது கடைசி காலமாக இருக்கிறது. வெகு வேகமாக சபையை என்ன பண்ணுறான்? திரட்டி கொண்டு போகிறான். ஜபம் இல்லை, இன்னைக்கு வேத வசனம் இல்லை, சத்தியத்து முன்னாடி வாழ முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிசாசு எல்லோரும் தூங்க வச்சுன்னுக்கிறான். தந்திரமாக இந்த வேலையை செய்து முடிக்கிறான். கடைசி நேரங்கள், ஆண்டோடைய வருகை சமயமாக இருக்கிறது. எப்போ வரும்னு நமக்கு தெரியாது, ஆனால் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். அப்போ எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணணும், எப்பவுமே நம்ம வேதத்தை வசனம், எப்பவுமே சபையை சார்ந்து வாழணும், எப்பவுமே நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டோடைய நினைவாக இருக்கணும். அல்லேலூயா. இரவும் பகலும் தாவீது என்ன சொல்கிறார்? இரவும் பகலும் ஆண்டோடைய நினைவிலே நான் இருக்கிறேன்றார். புரியுங்களா? அரண்மனையிலேருந்து ஓடி வராரு. சங்கீதம் 27:4 படி வாசிங்க. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் எல்லாம் என்ன சொல்லலாம் சொல்லுங்கள்? எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அதுதான் முக்கியம். புரியுங்க? எப்பவுமே ஆலயத்துக்கு ஓடி வரணும். தாவீது எங்கேருந்து வராரு? சிங்காசனத்துலேருந்து ஓடி வராரு. எங்கேருந்து வராரு? சிங்காசனத்தில் ஓடி வராரு. நம்ம போய் நம்மளை கொண்டு போய் பேங்க்கில் உட்கார வச்சா நம்ம வரமாட்டோம். பாஸ்ட்டு பேங்க்குக்கு கூப்பிட்டு தரிசனம் வாங்க கொடுப்போம். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய வேலை கட்சி அங்கே கூப்பிடுவோம். அந்த பாஸ்ட்டை, நீங்கள் அங்கேயே வந்துடுங்க பாஸ்ட்டு, அங்கேயே எனக்கு ஜெபம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் தாவீது பாருங்கள், எவ்வளோ பெரிய மனிதன், ஆண்டவருக்கு பயந்து நடுங்கி. புரியுங்களா? அதுதான் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதின் குமாரனேன்னு ஒரு பேர் வாங்கினான் பாருங்க. புரியுங்களா? தாவீதுக்கு குமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய சுபாவம் மாறி இருக்குது. புரியுங்களா? ஆரம்பத்தில் அவன் பாவத்தில் விழுந்தாலும் அதில் அந்த பாவத்தை செய்து உணரப்பட்டதுனால அது பிறகு அவன் பாவம் செய்யறதுக்கு வழி வகைக்கவில்லை. அவன் உண்மையும் உத்தமனாக நேர்மையாக வாழ்ந்தான். விடாத இரவு பகல தியானம், இரவு பகல ஆராய்ந்து பார்க்குறான் பாருங்க வேதத்தை. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில், அன்றைக்கி வேதமே கையில் இல்லை அன்றைக்கி, ஆனால் இவர் செய்துங்கிறார் வேதம். அல்லேலூயா. நம்ம கையில் வேதம் இருக்குது, ஆனால் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. நம்ம கையில் வேத புத்தகம் இருக்குது. அன்றைக்கி தாவீதுக்கிட்ட என்ன இருந்தது? வேதம் கையில் இருந்ததா? இல்லாத காலத்தில் அவர் என்ன பண்ணுறார்? ஆராய்ந்து பார்க்குறார், தியானம் பண்ணி பார்க்குறாரு. கர்த்தர் கூடவே பேசிக்கொண்டே போகிறான். இரவும் பகலும் அதை என்ன பண்ணுறான்? அவனுடைய வேதம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் வழிகள் பிசைந்து போயிருக்கின்றாரு. ஒருத்தருடைய வழி வேதம் இல்லைன்னா நாயம் நாசமாசமாக போயிடுது. அதனால் அந்த வேதத்தை காத்து கொண்டான். அப்போ எந்த அளவுக்கு தாவீது இரவெல்லாம் அவர் கண் விடுத்து ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். எதுலேயுமே அவன் குறைவு இருந்ததே இல்லை. எல்லாவற்றையும் 150 சங்கீதத்தில் தாவீது எழுதின சங்கீதம் மட்டும் நீங்கள் பாருங்கள். அவன் இரவும் பகலமாக வேதத்தில் பிரியமாக இருந்திருக்கிறான். புரியுங்களா? அவன் இந்த வேதத்தில் துதித்து கொண்டே இருந்துக்கிறான் ஆண்டவரை. நிறைய துதி செலுத்துவன் 7 முறை ஒரு நாளைக்கு துதிக்கிறவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. 7 முறை எப்படி துதிக்க முடியும்? ஆனால் அவன் 7 முறை துதித்து இருக்கிறான். புரியுங்களா? இரவு மகளை தியானம் பண்ணி இருக்கிறான். அந்தி சந்தி மத்திய நேரத்தில் தியானம் பண்ணி முறையிட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணி இருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ளே ஒரு ஜாமக்கார ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. விடாத முயற்சி, பிரயாசங்கள். புரியுங்களா? ஒரு நல்ல அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவை அழகாக பின்பற்றிட்டான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் அப்போ ஜாமம் காத்து ஜெபிக்கிறவங்க கலசங்கள் நிரம்பினே இருக்கணும். சபையில் யார் எழும்பணும்? ஜாமம் காக்கிற ஜாமக்காரர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாமே ஜாமம் காக்கிறது தான். புரியுங்களா? அது என்ன செய்யணும்? ஜாமக்காரனை போய் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு போய் வெளியே நிற்கிறதில்ல. தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆலயத்தில் நம்ம என்ன செய்யணும்? இது மாதிரி மேய்ப்பரோடு இணைந்து தன்னுடைய தூக்கத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. எப்படி தூக்கம் வருது? நமக்கு பாரம் இல்லைன்னா தூக்கம் வந்துடும். ஆத்ம பாரம் இல்லைன்னா தூக்கம் வந்துடும். ஜப பாரம் இல்லைன்னா தூக்கம் வந்துடும். புரியுங்களா? தேசத்துக்கு ஒரு பாரம் இல்லைன்னா தூக்கம் வரும். கிறிஸ்துடைய இருதயத்தை அறியாதந்தா, இயேசுடைய இருதயத்தின் பாரத்தை நம்ம அறியாதந்தா நமக்கு என்ன வராது? ஜப பாரம்லாம் வராது.
இயேசுடைய இருதயத்தை பாருங்கள். அதான் இருதயம் தான் வேதம். இந்த வேதத்துக்குள்ளே போய் பார்த்தா இயேசுடைய இருதயம் எங்கெல்லாம் கலங்கி கிடக்குது, எங்கே கண்ணீர் விடுறாரு, எங்கே வேதனைப்படுறாரு, எங்கே சஞ்சலப்படுறாரு, எங்கே துக்கப்படுறாரு, தேசத்தை பார்த்து கண்ணீர் விடுறாரு. ஏன் விடுறாரு? தேச நிலைமை எப்படி இருக்குது? இன்றைக்கி சபையை பார்த்து அவர் கண்ணீர் விட்டுனுக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் சபையில் இருக்கிற மக்கள்லாம் பண்ண மாட்டேறாங்க, ஜபனா வரமாட்டேன்றாங்க, சத்தியனா வரமாட்டேன்றாங்க. புரியுங்களா? 2 மணி நேரம்னா எல்லாம் வந்து போகலாம். ஆனால் இரவு பகலும் ஆண்டவரே உட்காந்துருக்கிறாரே, ராமுழுதும் இயேசு ஒரு ஜபத்தை நடத்தி இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜபத்தை சபையை என்ன பண்ணோம்? நம்ம இயேசுவை பின்பற்றுன்னு சொல்கிறோம், இயேசு நல்லவன்னு சொல்கிறோம், இயேசுவே எனக்கு போதுன்றோம். ஆனால் இயேசு செய்தபடி நாம் செய்ய மாட்டேன்றோம். அல்லேலூயா. 2வது நாம் பார்க்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா 10:9. இயேசுவா கில்காலிலிருந்து ராமுழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். அல்லேலூயா. அப்போது இயேசுவாக்குள்ள என்ன இருந்தது? ராமுழுதும் நடக்கக்கூடிய ஒரு ஜாமக்காரனுடைய நடை இருந்தது. புரியுங்களா? அப்போது சபை ராமுழுதும் நடத்தணும். அல்லேலூயா. சபையை விட்டு விடவே கூடாது. இன்றைக்கி பகலில் டைம் இல்லை, யாரையும் விசுவாசிகள் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஒன்று என்ன செய்யலாம்? இரவு நேரத்தில் கொண்டு வந்து, இரவு நேரத்தில் வாரத்துக்கு ஒரு இரவு ராமுழுதும் மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து காலை 6 மணி வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தோம்னா ஒரு பெரிய வெற்றியை கற்றுக் கொடுப்பார் சபைக்கு. அல்லேலூயா. ஒரு 10 வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை 3 வருடத்தில் அந்த மேய்ப்பர் செய்து முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஏன்னா ஜபத்தினுடைய பாரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஐடி கம்பெனிலாம் நைட்டும் பகலும் வேலை செய்கிறாங்க. புரியுங்களா? எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பளம். ஒரு காலத்தில் வந்து சம்பளம் ஐடி கம்பெனியில் பார்த்தா 20,000 25,000 தான் இருந்தது. இன்றைக்கி 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. சென்னையில் வந்தவங்க எத்தனையோ வெளி மாநிலங்களில் வந்து சென்னையில் அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சம்பளத்தினுடைய விலை என்ன ஆயிடுச்சு? அதிகமான சம்பளத்தை ஏற்றிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? நைட்டும் பகலில் நடக்குது இப்போது. புரியுங்களா? ஒரு காலகட்டத்தில் பகலில் தான் வேலை இருந்தது, இன்றைக்கி இரவெல்லாம் வேலை அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம தினந்தோறும் நம்ம ஜெபிக்கலாம் கூட வாரத்துக்கு ஒரு இரவாவது நம்ம என்ன பண்ணோம்? சபையில் வந்து ஜெபிக்கணும். அடுத்த வசனம் பாருங்கள். இயேசுவா என்ன பண்ணுறாரு? இயேசுவா 10:10. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்கம் பண்ணினார், ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி ஆசா மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு? முறியடித்தார்கள். அல்லேலூயா. அப்போது இன்று நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினால நிறைய ஆவிகள் முறியடிக்க முடியும். அல்லேலூயா. அங்கே சொல்கிறார் பாரு, 3 மடங்கடித்து துரத்தி முறியடிக்க முடியும். 3 காரியங்கள் இந்த இரவு ஜெபத்தில் நடந்துருது. 1, அந்த ஆவிகளை மடங்கடிக்கணும். 2வது அந்த ஆவிகளை துரத்தணும். 3வது அந்த ஆவிகளை முறியடித்தா இந்த எல்லையிலே இருக்காது ஒரு ஆவி கூட. அல்லேலூயா. நல்லா நீங்கள் ஜாமக்காரனாக எழுமலாம் சபையில். கொஞ்ச நாள் தான், அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துச்சுன்னா அந்த ஜெபத்தில் பழக அந்த முயற்சி எடுக்கிறீங்க பாரு, இப்படி பழகப்படி தூக்கத்தை நீங்கள் இது பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போய் ஒரு ஆலயத்தில் வச்சாருன்னா வச்சுக்கோ, அவ்வளோ சீக்கிரமாக சபை வளரும். புரியுங்களா? நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 30 ஆத்மா உள்ளே வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஜபத்தை போட்டு தான் ஆத்மா இழுக்க முடியும், வேறு வழி கிடையாது. நம்ம போய் ஊரெல்லாம் சுற்றிக்கின்னு ஆத்மானா கூட வராது. அது ஒரே வழி, ஃபஸ்ட்டு களத்தில் என்ன பண்ணணும்? ஜாமக்காரனாக இருந்து ஜெபிச்சிடணும். அப்புறம் யுத்தத்தை என்ன பண்ணணுமா? முறியடிக்கிற வேலை செய்யணும். அதுக்கத்தான் சீசன் வேலை செய்து ஆத்மா ஆதாயப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அந்த நெகேமியா என்ன பண்ணுறாரு? இரவெல்லாம் 52 நாள் என்ன பண்ணுறாரு? அந்த தேசத்தை இரவில் போல் என்ன பண்ணுறாரு? இரவு நேரத்தில் தான் போய் ரக்கி பண்ணுறாரு. அந்த இரவு நேரத்தை ரக்கி பண்ணும்போது அந்த இரவு நேரத்தை விழுத்திருந்து அவன் சுற்றி வரான். எந்த ஆவிகள்? அப்போ 7 ஆவிகள் அவனுக்கு எதிர்த்து வரும். எத்தனை ஆவி? அந்த 7 ஆவி, அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா நெகேமியா புஸ்தகத்தில் அவன் 7 ஆவியை எதிர்கொண்டு செயல்படுவான். இரவு நேரங்களில் சபையாரே இரவு நேரத்தில் வேலை வச்சு வேலை வாங்குவான். 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடிக்கிறாங்க. அப்போ நெகேமியாக்குள்ளே அப்படிப்பட்ட ஜாமக்காரன் ஆவி இருந்தது, மொர்தெகாய்க்குள்ளே ஜாமக்காரன் ஆவி இருந்தது. அப்போ நமக்குள்ளே தேவனுடைய அந்த ஜாமக்காரன் ஆவி நாம் பெற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தினுடைய ஜீவியம் வந்து வளர்ந்து பெருகிடும். அல்லேலூயா. தூக்கலாம் வந்து அந்த அளவுக்கு நீ படுத்து தூங்க வராது. எனக்கு தெரிஞ்சு நைட்டில் வந்து அந்த 12 மணிக்கு மேலே தான் படுக்கை போடுவேன். எத்தனை மணிக்கு? நைட்டில் 12 மணிக்கு மேலே தான் தூக்கமே வரும். 12 மணிக்கு முழங்கால நிற்பேன் நடு ஜாமத்தில். புரியுங்களா? அப்போது ஏன் நிற்கிறேன்னா 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். புரியுங்களா? எந்தெந்த சபை விட்டு கொடுக்குறாங்களோ அந்த சபைக்குள்ளே போய் இதை உருவாக்குறோம். இனி வரைக்கும் 10,000 மேலே உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சபையில் என்கிட்ட ஒரு விசுவாசி இல்லை, தம்பி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. புரியுதுங்களா? அவர்
எடிட்டிங் ட்ரைனிங் முடித்து இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் வந்து இந்த கேமரா எடுத்துன்னு வந்து கேமராவில் எடிட்டிங் எடுத்து கிட்டத்தட்ட 1000 மெசேஜ்களில் நம்முடைய மெசேஜில் போயின்னுக்குது. புரியுங்களா? இன்னும் இன்னும் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 மெசேஜ் இதை பண்ணும். அப்புறம் கரெக்டாக என்ன பண்ணுவோம், சக்தி ட்ரூத் பைபிள் டிவியே கொடுப்பார். உலகம் ஃபுல்லாக கொடுப்பதுக்கு வழிவசை திறப்பார். ஒரு 10 கோடிக்கு அதை ஆயத்தப்படுத்தி ஓப்பன் பண்ணுறோம் டோர். அல்லையா? அது பிறகு திரளான மக்கள் நம்ம பின்னாடி அங்கே ஒரு பெரிய போட்டு இரவும் பகலும் ஜபம் தான். சென்னை ஃபுல்லாக ஜபம் தான். அல்லையா? ஜெபிக்கிறவங்களை எழுப்பினா அபிஷேகம் பெருகிடும். அல்லையா? எங்கே ஜபம் பெருகுதோ அங்கே அபிஷேகம் பெருகும். ஏன்னா ஆவி துரத்தின பிறகு இடம் எம்டி ஆகிடுது. அப்போ அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். ஏகப்பட்ட ஆவி உள்ளே இருந்தால் எப்படி ஆவியை ஊற்றுவார்? அதனால தான் ஜபத்தை முதல் பண்ணி ஆவிகளை எல்லையை விட்டு துரத்தணும். எப்படி துரத்தணும்? அவங்கள மடங்கடிக்கணும், அப்புறம் வழியில் துரத்தணும், அப்புறம் சொல்லுபா முறியடிக்கணும். அடுத்த வசனம் ஒன்று வாசிங்களா? இயேசுவா 11:8. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ராபோத் மாயம் மட்டும் பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்கள் ஒருவரும் மீதியாராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஜாமக்காரன் என்ன செய்வார்? 3 வேலை. 1 முறியடித்து, 2வது துரத்தி, அப்புறம் வெட்டி போடுவார்கள். ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தில் அந்த ஆவி வராது அது பிறகு. அந்த மாதிரி ஒரு ஜாமம் காத்து ஜெபிக்கிற ஜபங்கள். அப்போ இந்த 3 வேலையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அதே பாருங்கள், அதுக்கு எதிர்க்க முடியாமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். அங்கே சொல்லப்படுது பாருங்கள். என்னாகும் 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டு வந்தார்கள். அல்லையா? சபையார் என்ன பண்ணுறாங்க? ராம் முழுதும் அழுகுறாங்க. தோற்று போயிட்டாங்க. அவிசுவாசம் வந்துடுச்சு. ஜெபிக்க முடியல. சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ராம் முழுதும் அழுது கொண்டிருக்குது இன்றைக்கி. அதுக்கு என்ன காரணம்னா ஜபம் இல்லை. ஜாமகாத்து ஜபம் இல்லாதனால இன்றைக்கி சபைக்குள்ளே எல்லா சாபங்களும் பலவீனங்களும் வியாதிகளும் நோய்களும் விதவிதமான நோய்கள்லாம் சபைக்குள்ளே இருக்குது நம்ம பார்க்குறோம். புரியுங்களா? விதவிதமான கடன் பாரங்கள், விதவிதமான வியாதிகள், விதவிதமான சபைக்குள்ளே 2 திருமணங்கள், ஒரு திருமணங்கள் இல்லை, இப்போ 2 திருமணம் ஆயிடுச்சு. சில சபைகளில் நிர்விசாரம். அதுக்கு என்ன காரணம்னா ராம் முழுதும் அழுது கொண்டு வந்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? அழுவதுக்கு என்ன காரணம் பாருங்கள். அடுத்த வசனம் சொல்கிறார் ஆண்டவர். 13:31 வாசித்தீங்கன்னா, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் வந்த அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அப்போது அவங்க போய் வந்த 10 பேரில் அந்த 12 பேரில் 10 பேர் என்ன பண்ணாங்க? வந்து துர்ச்செய்தி அறிவிக்கிறாங்க. இதை அறிவித்த பிறகு சபையை என்ன பண்ணுறாங்க? ஓன்னு அழகிறாங்க நைட்டெல்லாம். அப்போ துர்ச்செய்தியை அறிவிக்கிற மக்கள், தூங்குகிற மக்கள், ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யாமல் பிசாசுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்வாங்க. புரியுங்களா? அவிசுவாசமான வார்த்தை பேசுறது, சந்தேகமான வார்த்தைகளை பேசுறது, பலவீனமான வார்த்தைகளை பேசுறது, முடியாதுன்றது. 24 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாது, 72 மணி நேரம் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் யார் வரணும்? பெரிய பெரிய ஊழியர்கள் வந்தால் தான் முடியும். அமெரிக்காவிலேருந்து என்ன வரணும்? பெரிய பெரிய ஊழியர்கள் வந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி இதுக்கெல்லாம் பெரிய பெரிய பணம் வேணுன்னுவாங்க. இந்த ஜபலாம் நடத்துறதுக்கு 3 வேளை டீ போட்டு கொடுத்தா போதும். அல்லேலூயா. 3 வேளை டீ சாப்பிட்டு ஜெபம் பண்ணினே இருக்கலாம். நல்லா தண்ணி குடிச்சு ஜெபம் பண்ணினே இருக்கலாம். புரியுங்களா? 3 பகல் 3 இரவு எஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. என்ன நடந்தது? 128 நாடுக்கு வெற்றி கிடச்சிது. புரியுங்களா? இன்றைக்கி 3 இரவு 3 பகல் ஜெபம்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல நான் போய் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த ஃபாஸ்ட் சொன்னவர் ஒரு மெசேஜ் ஊற்றிட்டு இதெல்லாம் தூங்கி எடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் அடுத்த மெசேஜுக்கு வருவார், 4வது மெசேஜ், அப்புறம் 6வது மெசேஜுக்கு வர்றது. புரியுங்களா? இது கண்டினியூஸ் ஜபமா இல்லை விட்டு விட்டு போகிறதா? கோழியானது முட்டை மேலே தொடர்ந்து உட்காந்தா கொஞ்சம் பறிக்குமா, இல்லை அடிக்கடி சுற்றிட்டு வந்தால் கொஞ்சம் பறிக்குமா? முட்டை எப்போ ஆனாலும் ஆகும். 21 நாள் உட்காரணும். அப்போ தான் என்ன பண்ணோம்? அதனுடைய ஷேப்பில் அதன்படி அதே போல் குஞ்சுகளை பறித்து எடுக்கும். ஆனால் அதே கோழியானது ஒரு 2 ஹவர் உட்காந்துட்டு 22 மணி ஊரெல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் உட்காந்து என்ன ஆகும்? முட்டையெல்லாம் கெட்டுப்படும். அதான் சபை கெட்டுப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மேய்ப்பர் அந்த ஸ்பாட்டில் இருக்கணும். புரியுங்களா? நீங்கள் இந்த ஏரியாவிலே இருந்தீங்கன்னா அக்னி தானாக மேலே ஊற்றப்பட்டுக்கினே இருக்கும். இந்த ஏரியா விட்டு தான் வெளியே போகக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஏரியா முடிவும் ஆண்டவர் என்ன பண்ண தன் தூதரலை கட்டளையிட்டிருக்கிறாரு. அக்னி இறங்கி கொண்டே இருக்கும். புரியுங்களா? இப்போ நம்ம 6 மணிக்கு இங்கே உட்காந்து ஆரம்பித்தோம் வந்த உள்ள. இன்றைக்கி பார்த்தோன்னா 2வது ஜாமம் முடிய போகுது, முடிஞ்சிச்சு.
புரியுங்களா? இந்த 6 மணி நேரத்தில் 6 மணி நேரம் பாத்திரம் எப்படி இருக்கும்? ஆனாலும் ஆயினே இருக்கும். புரியுங்களா? அதே பாத்திரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு போயிட்டு பாத்திரம்னா எப்படி இருக்கும்? இன்னத்துக்கு அணைஞ்சு கிடக்கும் பாத்திரம். இன்னத்துக்கு எல்லா பூச்சிகளும் மேலே வந்து இறங்கிட்டு இருக்கும். கரப்பாம்பூச்சிலாம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? ஆனால் அனலாக இருக்க பாத்திரம் எல்லாம் வருமா? அப்போது நாளை சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே தெய்வ சமூகத்தில் உட்காந்து துதித்து இருக்கணும். பலவீனத்தை விட அப்படியே என்ன பண்ணணும்? ஆண்டவரை பலப்படுத்துங்கன்னு சொல்லினே இருந்து உற்சாகமாக சொல்லணும். உன்னுடைய இருதயத்தில் அவிசுவாசமான வார்த்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சந்தேகமுள்ள வார்த்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அசதியான வார்த்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீ உன்னுடைய இருதயத்தில் நான் 24 மணி நேரமும் திடமனதாக இருப்பேன், நான் 24 மணி நேரம் எனக்கு தூக்கம் வராது, கர்த்தர் எனக்குள்ளே இருந்து என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்தி கொண்டே இருப்பார், என் மேலே அக்னி இறங்கினே இருக்கும் அப்படின்னு நீ நினச்சினே இருக்கணும். உன் நினைவு கிறிஸ்துடைய நினைவாக மாறணும். அல்லேலூயா. உன் சிந்தனை இயேசு சிந்தனையாக மாறணும். அப்போ இயேசு பகலாக முழுவதுமாக என்ன பண்ணுறாரு? தேவ சமூகத்தில் காத்திருக்காரு, பகலெல்லாம் ஊழியம் செய்கிறாரு. அப்போ என்ன பண்ண? இரவெல்லாம் நீ ஜோம் பண்ணினா அது பிறகு செத்து பண்ண கூட உயிரை எழுப்பி நிற்க வைக்க முடியும் உன்னால். அல்லேலூயா. உன் மேலே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் மேலே ஊற்றப்பட்டது உனக்கு தெரியாது. புரியுங்களா? இந்த ஊழியத்துக்கு பிறகு உன் ஊழியம் தலைக்கீழாக மாறி அநேக ஆத்துமால் அறுவடையாக மாறிடும். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்போ கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த ஊழியத்துக்கு பிறகு உன் ஊழியத்தின் வாழ்க்கையிலே நிறைய வரங்களை கர்த்தர் கொடுப்பார், நிறைய தாளந்துகளை கொடுப்பார். புரியுங்களா? அபிஷேகத்தை கொடுப்பார். வல்லமையான ஊழியங்களை செய்வதுக்கு உன்னை பிரித்து எடுப்பார். ஏன்னா இன்றைக்கி ஊழியர்கள் ரொம்ப குறைவு நாட்டில். அப்போது 1-2 ஊழியக்காரன் அவர் விடமாட்டார். உங்களை எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முயற்சி வைப்பார். ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பார். உங்கள் மேலே அபிஷேகத்தை அளவெல்லாம் ஊற்றி நீங்கள் 10 பேர் செய்கிற ஊழியம் ஒரே ஆள் செய்கிற அளவுக்கு மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவன் நாம் மத்திய. அடுத்தது பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உபாகம் 1:28 சொல்லுது, நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களாகவும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளவும் மதில் அளவுமாய் இருக்கிறது என்று ஏனோக்கியின் புத்திரை அங்கே கண்டோம் என்று தம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். இந்த யாரும் இந்த சபைக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, என்னால் முடியாது, இவ்வளோ நேரம் எப்படி ஜெபம் பண்ணுறது, ஐயோயோ எங்கள் பாஸ்டர் அவருக்கு தான் வேலை இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டம் சந்தேகம் கூட்டம் சபைக்குள்ளே உட்காந்துருக்கு. அவிசுவாசம் கூட்டம். இதெல்லாம் வேறு பிரித்து நம்ம என்ன பண்ணோம்? இதுக்குன்னு தனியாக ஒரு மீட்டிங் போட்டு நடத்தணும். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசத்தை ஊழியர்கள் ஏற்படுத்தணும். ஜெபிப்பதற்கும் ஜெபம் பண்ணாதவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே அவங்களுடைய நெகட்டிவான காரியங்கள் வந்துக்கினே இருக்கும் அவங்ககிட்டேருந்து. புரியுங்களா? உட்காந்துன்னு கூட கலைச்சி எடுத்துன்னு போயிடுவாங்க. அதனால தான் பாருங்கள், அங்கே அவர்கள் கலங்கினார்கள். அடுத்து சொல்ல பாருங்கள், எபிரேயர் இதில் சொல்கிறாரு, எபிரேயர் 3:19 அந்த வார்த்தைக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதுகிறார் பாருங்கள். எபிரேயர் 3:19 ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்குள்ளே என்ன இருந்தது? அவிசுவாசம் இருந்தது. அதனால தான் என்ன பண்ண முடியல? கானான் தேசத்துக்குள்ளே உள்ளே போக முடியாது போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய அவிசுவாசம். புரியுங்களா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா சபையில் பாசிட்டிவ் வேலை செய்கிற இடத்துல வந்து நெகட்டிவாக தான் அதிகமாக வேலை செய்யும். புரியுங்க? அதை தான் பலவீனப்படுத்தும் அதிகமாக. ஒரு ஆள் இருந்தால் போதும், முழு சபையை நம்ம தீ மாதிரி பற்றி வச்சுருவாங்க. புரியுங்களா? முடியாதுன்றவாங்க டக்குன்னு. அதே மாதிரி எல்லாம் கூட்ட முடியாதுன்னுவாங்க. ஜெபம்லாம் பண்ண முடியாது. புரியுங்களா? அதெல்லாம் பழைய ஏற்பாடில் ஜெபம் பண்ணாங்க, புதிய ஏற்பாடெலாம் ஜெபம் கிடையாது. புரியுங்களா? புதிய ஏற்பாடெலாம் நமக்கு நேரமே இல்லை. வரிகளை வந்தாலும் நமக்கு என்ன பண்ண முடியாது? நம்மளே போக முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஆண்டவர் வரிகை வருதுன்னா அவங்களே என்ன சொல்லுவாங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குது, பேங்க்கில் வேலை இருக்குது, வீடை கட்டணும், அப்புறம் என் நிலத்தை போய் பார்க்கணும், அப்புறம் என்னுடைய தோட்டங்களை போய் பார்க்கணும். இப்போ நான் ஆண்டவர்கிட்டே திருப்பி பேசுவாங்க, நான் இந்த முறை வரமாட்டேன் ஆண்டவர் ரகசிய வரிகளை, அடுத்த முறை நீ பகைங்கிற வரிகளை வந்தால் நான் வரேன் அப்படின்வாங்க. அப்படி ஒரு கூட்டம் எழும்பும் சபைக்குள்ளே. இன்றைக்கி அந்த கூட்டம் எழுமி இருக்குது ஒரு பக்கம். அவங்களுக்குள்ளே ஜெபம் ஆவி இல்லை, மேய்ப்பு கீழ்ப்படியாது, அடங்காது, பின்பற்றாது, விசுவாசிக்காது, மேய்ப்பு சொல்கிறதுக்கு எதிர்ப்பாக பேசும். அதுதான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் என்ன பண்ண எப்போவுமே எதிர்த்து நின்றுனே இருக்கும். கடைசியாக நம்ம பார்த்து முடிக்கிறாங்க பாருங்கள், என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர். அங்கே தானியேல் 6:18 பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கியம் முதலானவைகள் தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. பாருங்கள், தானியேல் வந்து சிங்கத்துக்குடையில் போட்ட பிறகு யாருக்கு தூக்கம் வரலையா? பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் என்ன பண்ணார்? ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும்
ஈத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. அடுத்த வசனம் சொல்லுது 19. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்து சிங்கத்தின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு தானியேலுக்கு? என்ன சொல்றாரு? அது பாரு, அங்க சொல்ற ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே எப்படி பேர் வைக்கிறார் பாருங்க. நம்மள அது மாதிரி சொல்லணும் எல்லாரும். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனேன்னு நம்மளும் மற்றவங்க கூப்பிடணும். புறஜாதியர் ஒரு மந்திரி கூப்பிடணும். இன்றைக்கி மந்திரி கிட்ட போய் நின்று என்ன பண்ணுறாங்க? எனக்கு கல்லறைக்கு இடம் கேட்குறாங்க. ஆனால் தானியேல் ராஜாவே தூங்காமல் ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. இன்றைக்கி மந்திரிங்களுக்கு அடிமையாகிறாங்க தவிர, ஆனால் மந்திரியை தானாக ஜெபிக்கக்கூடிய வரங்களை பெற்ற வரங்களாக வர வேண்டும்னா அந்த பரிசுத்தமாக ஜீவிப்பது தான். தானியேலுக்குள்ள உண்மை இருந்தது, தானியேலுக்குள்ள கீழ்ப்படிதல் இருந்தது, தானியேலுக்குள்ள விசுவாசம் இருந்தது, தானியேலுக்குள்ள ஜெபாவி இருந்தது. சட்டமீறி ஜெபம் பண்ணுறான், சிங்கத்துக்கு கீழே போடுறாங்க. ஆனால் தானியேலுடைய ராஜா என்ன பண்ணுறாரு? இரவெல்லாம் காத்திருந்து சாப்பிடாமல் தூங்காமல் தானியேலுக்காக ஏங்கி நிற்கிறார். அப்படி ஒரு ராஜாவை கத்த என்ன பண்ணுறாரு? அந்த பட்டத்தில் வச்சிருக்கிறார். புரியுங்களா? அதே போல் நம்ம நாட்டில் என்ன பண்ணோம்? நம்ம ஜெபிக்கிற ஜபத்தினால தான் ஆண்டவன் என்ன பண்ணுவார்? அவங்களை திருப்புவார் நம்ம பக்கமாக. அல்லேலூயா. திருப்ப மாட்டாரா? திருப்புவார். அடுத்து பாருங்கள், எஸ்தர் புஸ்தகத்துக்கு வாங்க, முடிக்க போகிறோம். அந்த இடத்துல எஸ்தர் 6:1. இந்த ராஜா என்ன பண்ணுறா பாருங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், பாருங்க, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர்த்தமானவன்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. எதுக்காக? இந்த மொர்தெகாய் என்ன பண்ணோம்? ஆமன் இடத்தை தூக்கி வைக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த ராஜாக்கு அன்றைக்கி இரவு என்ன வரல? நித்திரை வரலை. புரியுங்களா? கஜானாவில் போய் ஆராய்ந்து பாரு, அங்கே மொர்தெகாய் குறித்து என்ன எழுதியிருக்கிறது. அன்று இரவே கண்டுபிடிக்கப்பட்டு இந்த மொர்தெகாயை கர்த்தர் ஆமன் எடுத்து கொண்டு போகிறாரு. ஆமனை தூக்கி நரகத்தில் தள்ளுறாரு. அல்லேலூயா. அப்போது ராஜாவுக்கு தூக்கம் வராது காரணம் என்னென்னா, இந்த 3 பகல் 3 இரவு ஜெபம் பண்ணதுனால தான். அங்கே தானியேல் இடமிடாமல் 3 வேளை ஜெபம் பண்ணுறான், 21 நாள் ஜெபம் பண்ணுறான். இந்த எஸ்தரும் இந்த மொர்தெகாய் என்ன பண்ணுறாங்க? தேசத்துடைய ரட்சிப்புக்காக, தன்னுடைய மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த தேசமே ரட்சிக்கப்படுறதுக்காக மொர்தெகாயும் கூட ஜெபம் பண்ணுறாரு, எஸ்தரும் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேசத்தை திருப்புகிறார். அல்லேலூயா. ராஜாவுக்கு தூக்கம் வரல பாருங்கள். அப்போ நம்ம ஜெபம் பண்ணால் தான் இந்த தேசத்துக்கு என்ன வரும்? எழுப்புதல் வரும். அல்லேலூயா. ராஜாக்கள் எழுப்பி வருவாங்க. ராஜாக்கள் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து யாருக்கு வருவாங்க? என்னுடைய சபைகள் கொடுப்பாங்க. ஆண்டவர் அப்படி மாற்றுவார். மாற்றுறதுக்கு நாட்கள் வருது. அதை ருசித்து பார்க்க போகிறோம். காலங்கள் நெருங்கி இருக்கிறது. ஒரு நாள் அந்த காலத்தில் கர்த்தர் அமைதியாக இருக்க போகிறதில்ல. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண நேரம் வந்தாச்சு. புரியுங்களா? இன்றைக்கி ஜனங்கள் பெருத்து இருக்கிற நாட்கள். 148 கோடி மக்கள் மேலே இருக்கிறாங்க இந்தியாவில். ஆனால் இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட 3% 4% தான் சொல்லினுக்கிறாங்க. ஆனால் முழு தேசத்தை ரட்சிப்புல தான் நடத்துறது தான் ஆண்டவர் சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஒன்று ஃபஸ்ட்டு நான் சொன்னார் ஆண்டவர் சொல்லுங்கள். ராமுழுதும் என்ன பண்ணார்? தேசத்தின் அழிவை பார்த்து அமைதியாக அமர்ந்திருக்க மாட்டார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? அமெரிக்கர்கள் ஆகாது, தேவ சமூகத்தில் ராமுழுதும் காத்திருப்பாங்க. 2வது சொன்னேன், ராமுழுதும் நடந்து எதிரியை என்ன பண்ணுவாங்க? முறியடிப்பாங்க. ஜாமக்காரர்கள் ராமுழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நடந்து போய் என்ன பண்ணுவாங்க? எதிரிகளை முறியடித்து வருவாங்க. 3வது, ராமுழுதும் போஜனம் பண்ணாமல் தேவ மனுஷனை உயர்வை கொண்டு வருவதற்காக ஆயத்தமாக இருப்பாங்க மக்கள். அல்லேலூயா. ராஜாக்கள் அந்த வேலையை கர்த்தர் செய்வார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்துகிற காலம் வரப்போகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்ம ஜபத்துக்கு இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கி எவ்வளோ ஆவிகள் இந்த இடத்துல துரத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ நம்ம ஒரு சின்ன சேனைகளாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு மீகாவில் சேனையை உள்ளே இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவங்க இந்த இடத்துல ஜபம் நடக்கிறது என்று 2 மாதத்துக்கு முன்னாடியே கர்த்தர் இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறாரு. புரியுங்களா? இன்றைக்கி அந்த சேனைகள் இறங்கி என்ன பண்ணோம்? இந்த ஏரியாவில் இருக்கிற ஆவிகள்லாம் துரத்தி அடிக்கும். அதனுடைய மகிமையை ஒரு நாள் மேய்ப்பர் பார்ப்பார். இவ்வளோ ஆத்மாக்கள் திரண்டு வரும். புரியுங்களா? இவங்க மனம் திரும்புவாங்களா? இல்லை, அவங்கள மனம் திரும்பி ஆண்டு கொண்டு வருவார். அந்த வேலையை கர்த்தர் ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கண்களை மூடி நாம் செபித்து இந்த 3வது ஜாமத்துக்குள்ளே நாம் போடலாம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி உள்ளத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றி உள்ளத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு பாடலை பாடி கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா. ஓம் நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்த இதயமை உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமை உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். எந்த இதயமை உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமை உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். பெரு தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, உமதாவியின் அருள் காணும் வருங்காலங்கள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமைகள் எனக்கு அளித்தீ. இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமைகள் எனக்கு அளித்தீ. ஓம் நாமமை தலை தோங்க நான் பாடுவேன் உமதாக, எந்த இதயமை உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமை உமதாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கு ஆனந்தம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த இரண்டாம் ஜாமத்தில் கூட எங்களுக்கு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த இரண்டு ஜாமத்தை முடிக்க கிருபை செய்தீர், அதுக்காக நன்றி. ஆண்டவருடைய நம்முடைய ஊழியர்கள் விசுவாசிகள் சேர்ந்து பகிர்ந்து ஆண்டவரே இந்த இரண்டு ஜாமத்தை முடிக்க எங்களுக்கு துதிக்க, உம்மை போற்ற, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே நல்ல சீசனாக எப்படி உருவாக்கப்படும், எப்படி ஜாமக்காரனாக உருவாக்கப்படுவது, எப்படி பரிசுத்தமாக வாழ்வது என்று நீர் எங்களோடு திட்டம் தெளிவாக பேசினார். ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார ஆவிகளை முற்றிலும் அடித்து போட்டிருக்கிறீர். பரலோகத்தில் ஒரு சேனை இறங்கி அந்த மீகாவல் சேனை முற்றிலுமாக இந்த பகுதியை சுத்திகரித்து கொண்டிருப்பதுக்காக ஸ்தோத்திரம். திரளான ஆத்துமாக்களை வரப்போகிற நாட்களிலே இப்படியாக இந்த ஒரு மணி இந்த 24 மணி ஜெபம் தொடர்ந்து மாதம் நடத்தி நல்ல ஆவியிலே வளர்ந்து ஆண்டவரே ஆவியிலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆவியிலே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆவிக்குரிய காரியங்களில் அநேக மக்களை கொண்டு சேர்க்க இந்த சபை ஆவிக்குரிய காலின் 100 மடங்கு வளர்ந்து பெருகத்தக்க எல்லா வழிவசம் போதுமான அளவுக்கு ஊழியருக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிட்டு காத்துக்கும். அவர் மனைவி பிள்ளைகளை காத்துக்கும், விசுவாசிகளை காத்துக்கும், வந்த ஊழியர்களை பலப்படுத்தும், அந்த பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உடைய நாம மகிமைக்காக செபிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு பிறகு ஊழியத்தில் வித்தியாசம் உண்டாகட்டும், ஊழியத்தில் விருத்தி உண்டாகட்டும், ஊழியத்தில் விசாலங்கள் உண்டாகட்டும், ஊழியத்தில் அபிஷேகம் பெருகட்டும்,
தேவ வசனத்தை பெருகட்டும். ஆண்டவரே, வசனத்தை தியானிப்பதை பெருகட்டும். அற்புத அடையாளம் வரங்களை தருவீரார். நல்ல தாளந்துகளை தருவீரார். நல்ல தீர்க்கதரிசன வரங்களை தருவீரார். அதை பெற்றுக்கொள்ள இப்பொழுது எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆயத்தமா இருக்குது அப்பா. நீர் கொடுங்கப்பா உங்களுடைய ஊழியங்களை செய்வதற்கு, ஓடி ஓடி உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்கள் கால்களை மான்கால்களைப் போல உருவாக்கி நல்ல சரீரத்தை, காண்டாமரத்தை ஒத்த பலனை கொடுத்து நல்ல ஆவிலை நிரம்பி ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். உங்களுடைய ராஜ்யம் மட்டும் கட்டப்படணும். எல்லா துதிக்கும் உமக்கே செலுத்தணும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்தி. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப், அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.